இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்காரு. ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். இன்னைக்கு திமுகவில் பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டமன்றத்தை வெளிநடப்பு செய்துட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வியெல்லாம் கேட்டிருப்பாரு. அண்ணாமலை அவர்கள்லாம் கேட்குற கேள்வினா என்னதான் நீங்கள் இதை இருக்கிறத ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸோ இல்லை ரீ மாடிஃபை பண்ணால் கூட ஸோ நம்மளோட ஓடுதலை பாதை போதுமான அளவு இல்லை. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே, இன்றைய அதிரடி அரசியல் பார்வையில் நான் உங்கள் HKS. இன்னைக்கு உங்ககிட்ட என்ன விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, பரந்தூர் பசுமை வழி சர்வதேச விமான நிலையம் ரத்து பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு தரப்பினருக்கு பாத்தீங்கன்னா சந்தோஷம். யார் அந்த ஒரு தரப்பினர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பரந்தூர் அந்த மாவட்டத்தை சுத்தி இருக்கிற காஞ்சிபுரம் மாவட்டத்தை சுத்தி இருக்கிற அந்த 11-12 கிராமங்கள்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய நிலங்கள்லாம் தன்னை விட்டு போயிடுது, தன் கையை விட்டு போயிடுது அப்படின்ற அடிப்படையில. ஏன்னா அவங்க அதை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, வாழ்வாதாரங்கள் இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அதே போல கவலைப்பட்டது யார் அப்படின்னா திமுக அரசாங்கம் கவலைப்பட்டிருக்கும். ஏன்னா இதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் அவங்க எடுத்திருந்தாங்க. என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னா, கரெக்டான இடம், எந்த மாதிரி இடத்துல ஒரு சர்வதேச விமான நிலையம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 5700 ஏக்கர் ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அதான் பரந்தூர் அப்படின்ற அந்த ஏரியா, அந்த ஊரை சுத்தி இருக்கிற இடங்கள். இதுல 5700 ஏக்கரும் கிட்டத்தட்ட 27,400 கோடி பட்ஜெட்டை ஒதுக்கி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி பெற்று சுற்றுச்சூழல் துறை கிட்ட இருந்து அனுமதி வாங்கி இப்படி ஏகப்பட்ட பர்மிஷன் எல்லாம் வாங்கி, ஸோ வான்வழி போக்குவரத்து துறை இருக்கு இல்லையா, மத்திய அரசு, அவங்களாம் அனுமதியை வாங்கி ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ரத்து அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் அறிவிச்சாரு. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் வருத்தமான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். என்னன்னா சென்னையில 2வது சர்வதேச விமான நிலையம் நான் வர்றது அப்படின்றது அனைத்து விஷயத்திலையும் நல்லது தானே. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த விமான நிலையங்கள் ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லி பரந்தூர்ல முதல்வர் சொன்னாலும், கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை நம்ம பின்னோக்கி போறோம். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு பின்னோக்கி நம்ம போறோம் அப்படின்னு தான் இந்த இடத்துல நாம பாக்குறோம். ஏன்னா இது கேன்சல் அப்படின்னு சொல்லும் போது பக்கத்து மாநிலங்களான கர்நாடகா, ஹைதராபாத் அண்ட் ஆந்திரா இவங்கெல்லாம் குஷி ஆயிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ தமிழகம் பின்னோக்கி போறதுன்னா அவங்களுக்கு சந்தோஷம் தானே. ஸோ இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட மாநிலத்துக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இதை காரணமா வச்சு பாத்தீங்கன்னா பல்வேறு இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மாற்று மாநிலத்துக்கு, அதாவது ஆந்திராக்கோ கர்நாடகாக்கோ இல்லை ஹைதராபாத்துக்கோ போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம சில விஷயங்கள்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு தமிழக முதல்வர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல என்னோட அரசியல் பயணம் ஆரம்பிச்சதே பரந்தூர்ல இருந்துதான். ஸோ அந்த அரசியல் பயணங்களே நான் சொல்லியிருந்தேன், இந்த இடங்கள் விவசாய இடங்கள் பாதிக்கப்படுது, அதாவது விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட, விவசாய நிலங்கள் பெரிதும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு இடம். அதே நேரத்தில் நீர்நிலைகள் அதிகமா, நீர்நிலை பரப்புகள் அதிகமா இருக்கிற ஒரு இடம். அதே போல சதுப்பு நிலங்கள் இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பல்வேறு காரணங்களை சொல்லி இன்னைக்கு இந்த பரந்தூர் பசுமை வழி சர்வதேச விமான நிலையத்தை கேன்சல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரத்துன்னு சொல்லும் போது, நிச்சயமா ஒரு தமிழனா தமிழகம் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதனா எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. இந்த சர்வதேச விமான நிலையம், 2வது சர்வதேச விமான நிலையம் ஏன் அப்படி உடன்பாடுகள் இல்லை அப்படின்னா, இந்த ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவுக்கு ஒரு நுழைவாயில தான் நாம இருந்தோம். கிட்டத்தட்ட 3 கோடி பேர் ஒரு ஆண்டுக்கு பயணம் செய்யக்கூடிய வகையில இந்த இடம் இருந்தது. பட் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெங்களூர், ஹைதராபாத் இதெல்லாம் 10 கோடி பேர் போறக்கூடிய அளவுக்கு இந்த விமான நிலையங்கள்லாம் ரொம்ப வசதி வாய்ப்போட சர்வதேச தரத்துல இருக்கு. ஸோ டாப் 20க்குள்ள இந்த ஏர்போர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உலக அளவுல இடம்பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பொறாமையா இருக்குல்ல. நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு
ஏர்போர்ட் வந்து இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட சிட்டிலாம் இருக்கு இல்லையா, அந்த சிட்டியெல்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் எவ்வளவு ஏரியால வந்து பாத்தீங்கன்னா விமான நிலையங்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நமது சென்னை விமான நிலையம் தற்பொழுது இருக்கிற விமான நிலையம் 1300 ஏக்கர்ல தான் இருக்கு. அதே போல ஹைதராபாத் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5500 ஏக்கர் பரப்பளவுல இருக்கு. பெங்களூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4000 ஏக்கர் பரப்பளவுல இருக்கு. மும்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2866 ஏக்கர் பரப்பளவுல இருக்கு. டெல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா 5100 ஏக்கர் பரப்பளவுல இருக்கு. ஸோ நம்ம ஊரு அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் இப்ப இருக்கிறது 1300 தான். ஆனா பரந்தூர்ல பொறுத்த வரைக்கும் 5700 ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. கிட்டத்தட்ட 27,400 கோடியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா அனுமதியும் பெற்றுட்டாங்க. இன்னைக்கு வந்து திமுகவில் பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து சட்டமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செய்துட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வியெல்லாம் கேட்டிருப்பாரு. இந்த பரந்தூர் விமான நிலையத்தை வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியால வந்து விஜய் வந்து கேன்சல் பண்றாரு அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட பரந்தூர் விமான நிலையத்துக்கு மட்டும் 5747 ஏக்கர்ல வந்து நாங்க வந்து அக்வயர் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 90% நிலங்களை கையகப்படுத்திட்டோம். இந்த நேரத்துல இதை வந்து கைவிடுறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதே போல அந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற 11-12 கிராமங்கள் இந்த 5500 ஏக்கர்ல இருக்கிறவங்களுக்கும் நாங்க ஆல்மோஸ்ட் பேசிட்டோம். ஒரே ஒரு கிராமம், அந்த ஒரு கிராமம் மட்டும்தான் இதுக்கு ஒத்துக்கல, பாக்கி 11 கிராமமும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுவும் வந்து நிறைய முயற்சி பண்ணி அவங்களை எல்லாம் ஒத்துக்க வச்சோம். அதுக்கு தேவையான இழப்பீடு எல்லாமே அவங்களுக்கு நாங்க கொடுத்துட்டோம். இந்த இழப்பீடும் அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ இந்த இடத்த வந்து இழப்பீடு வாங்கிட்டு இந்த நிலங்களை வந்து எதுக்காக அந்த பணத்தை கொடுத்தோமோ சட்ட பிரகாரம் அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து உபயோகிக்கணும். அதுதான் முறை. ஏன்னா பணம் வாங்கினவங்களுக்குலாம் நம்ம வந்து திருப்பி அந்த இடத்தையும் கொடுக்க முடியாது. ஸோ அரசாங்க பணத்தை நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பர்பஸுக்கு மட்டும்தான் அந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதே போக இப்போ ஏர்போர்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனடியா 2வது ஏர்போர்ட் வந்து எந்த இடத்துல அமைக்க போறீங்கன்னா சொல்லி இருக்கணும். அதுவும் சொல்லல. சோ இப்படி வந்து திமுக சார்பா பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இப்போ நம்ம தமிழக முதல்வர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போதைக்கு நாங்க இன்னொரு இடம் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய இடங்களை வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது கூடிய விரைவில் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மாற்றா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ தற்பொழுது அதாவது எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க புதுசா ஒரு இடத்த தேர்ந்தெடுத்தாலும் அந்த இடத்த தேர்ந்தெடுத்து கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் எடுக்கும். சார் டைம் எடுத்த பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி பெர்மிஷன் வாங்கணும். ஸோ பெர்மிஷன் வாங்கின பிறகு என்ன பண்ணுவீங்க, அந்த சுற்றி இருக்கிற விவசாய நிலங்களை அக்யூர் பண்றதுக்கு நாம வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். அதை எடுக்கிறதுக்கு கால விரயம் ஆகும். அதுக்கு உண்டான பட்ஜெட்டை உருவாக்கணும். அது போக டெக்னிக்கலி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சில இடங்கள் டெக்னிக்கலி செட் ஆகாம போலாம் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நாம எப்படி சென்னை மக்களுக்கு வந்து முறையான ஒரு பாதுகாப்பான பயணத்தையும் இட நெருக்கடி இல்லாம கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கிற கேள்வி கேட்டுருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவர் பதில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸோ தற்பொழுது வந்து கிட்டத்தட்ட 2.30 கோடி வந்து 25-26 ஆண்டுல வந்து நம்ம சென்னை சர்வதேச விமான நிலையம் வந்து உபயோகப்படுத்தி இருக்காங்க. ஸோ சிஎம் என்ன சொல்றாருன்னா, T3 அதாவது இன்டர்நேஷனல் நவீனமயமாக்கம் அப்படின்னு ஒரு விஷயத்தை, அதாவது ஏற்கனவே டெர்மினல் 2 இருந்த இடிச்சிட்டு டெர்மினல் 3 வந்து இப்போ வேலை ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இந்த வேலை முடிஞ்சிருச்சுனாவே கிட்டத்தட்ட 3.5 கோடி மக்கள் வந்து நம்மளோட சர்வதேச விமான நிலையத்தை யூஸ் பண்ண முடியும். அதனால பிரச்சனை இல்லை டெம்பரவரின்றாரு. இது போக டெர்மினல் 5 அதை வந்து திட்டத்தை உருவாக்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து எங்க இருக்குன்னா நார்த் வெஸ்டர்ன் சைட்ல, மீனம்பாக்கத்தோட நார்த் வெஸ்டர்ன் சைட்ல அதை உருவாக்குறாங்க. ஸோ இது வந்து உருவாக்கி வரும்போது பாத்தீங்கன்னா இன்னும் மேலும் கூடுதலா 2 கோடி பேர் வந்து பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இவரோட கணக்கு பிரகாரம் இது எல்லாமே டெர்மினல் 5 எல்லாம் வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட 5.5 கோடி பேர் ஒரு வருஷத்துக்கு உபயோகிக்கலாம் சொல்றாரு. அதுக்குள்ளேயும் இந்த 5.5 கோடி பேர் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2030 இருந்து 2035 காலகட்டங்கள் வரையும் இதை உபயோகப்படுத்த முடியும். இந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் ஒரு மாற்று இடத்தை தேடி உருவாக்கி சென்னையோட இன்னொரு சர்வதேச விமான நிலையத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு ஒரு அசூரன்ஸை கொடுக்குற வகையில பேசுறாரு. ஸோ இது எந்த விதத்துல சாத்தியப்பட போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ
ஸோ அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள்லாம் கேட்கிற கேள்வி என்னன்னா, என்னதான் நீங்க இதை இருக்கிறத வந்து ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸோ இல்ல ரீ மாடிஃபை பண்ணா கூட ஸோ நம்மளோட ஓடுதலை பாதை போதுமான அளவு இல்லை. அதாவது டாக்ஸி வேஸ்ன்னு சொல்லுவாங்க, அது போதுமான அளவுக்கு இருக்காது. ஏரோ பிரிட்ஜுகள் இல்லை. ஏரோ பிரிட்ஜுகள் இல்லாதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய ஏர்போர்ட்ஸ் வந்து ஒரு டிராஃபிக் ஆகுது. நமக்கு வந்து சரியான இடவசதிகள் இல்லை. ஏரோ பிரிட்ஜ் இருந்தால் அங்கங்க வந்து ஏர்போர்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டு வேகமாக வந்துடலாம். ஸோ ஓடு பாதைகள் வந்து பெருசா இருந்துச்சுன்னா விமானங்கள் வந்து வந்தபடியே இருக்கும். ஸோ பார்க்கிங் பண்ணி மக்கள் இறங்கி போறதுக்கு வசதியா இருக்கிறதுக்கு ஏரோ பிரிட்ஜுகள் இல்லாம இருக்கு. அது போக இப்போ சென்னை விமான நிலையம் வந்து கோட் எஃப்னு சொல்லுவாங்க, அதை மாதிரி கையகப்படுத்த முடியல. காரணம் என்னன்னா, A380 அப்படின்ற ஒரு விமானம் இருக்கு. அது ரொம்ப உலகிலேயே மிகப்பெரிய விமானங்களா இருக்கும். அதெல்லாம் அந்த விமானங்கள் வந்து நிக்கிற அளவுக்கு நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்து இன்னும் அந்த வசதி இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ சென்னைக்கு வரணும்னு நினைச்சாங்கன்னா, அந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து உள்ள வரணும் அப்படின்னா அந்த மாதிரி ஏர்போர்ட் சென்னையில நிக்க முடியலன்னா எங்க போய் நிற்கும்? ஹைதராபாத்ல போய் நிற்கும். ஸோ ஆர்எல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் இந்த மாதிரி போய் நிற்கும். ஏன்னா தென்னிந்தியாவோட மற்ற பகுதி. ஸோ அந்த பகுதியில தான் போகும். இதனால வந்து நமக்கு பொருளாதார வளர்ச்சியை வீழ்ச்சி அடையும் அப்படின்றத சொல்றது மட்டும் இல்லாம சுற்றுலா வளர்ச்சியை நம்ம பின்தங்கி போவோம் அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்களை நம்மளோட அண்ணாமலை அவர்களும் வைக்கிறாரு. ஸோ இப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 வருஷம் நம்ம பின்னாடி போனோம் அப்படின்னா பக்கத்துல இருக்க தென்னிந்திய மாநிலங்கள்லாம் வந்து வேகமா வளர்ச்சி அடைஞ்சிரும், நம்ம பின்னாடி போயிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு தமிழக முதல்வர் வந்து டெல்லியில போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கும் போது 2035 இருந்து 36க்குள்ள 1.5 ட்ரில்லியன் வந்து பொருளாதார வளர்ச்சி அடைவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல திமுக வந்து அவங்க ஆட்சி காலத்துல என்ன சொன்னாங்க, 2030க்குள்ள 1 ட்ரில்லியன் வந்து பொருளாதார வளர்ச்சி தமிழகம் அடையும் சொன்னாங்க. இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையத்தை கேன்சல் பண்ண விவகாரத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் பின்னோக்கி போயிடுவோமோ அப்படின்னு சொல்லி பொருளாதார வல்லுநர்கள்லாம் கவலையா இருக்காங்க அப்படின்னு தான் இந்த இடத்துல நம்ம சொல்லணும். ஸோ இப்போ ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வரப்போகுதுன்ற அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ பூந்தமல்லியில இருந்து அந்த பரந்தூர் விமான நிலையம் மெட்ரோக்கு ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் பண்ணி அதோட வேலையெல்லாம் கூட பண்ணிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் பர்மிஷன் வாங்கிட்டாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் பெங்களூர் டு சென்னை அந்த விரிவாக்கம் அதுவும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற பகுதியை பேஸ் பண்ணி தமிழகத்துல வந்து பொருளாதார வளர்ச்சி நாம அடையிறதுக்கு ஒரு ஏதுவா இருக்கும். சரி, பொதுவா ஒரு ஏர்போர்ட் வருது வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச கம்பெனிலாம் வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஏர்போர்ட் வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அமைக்கிறது ஒரு ஏர்போர்ட் வந்து போறதுக்கு மட்டும் இல்ல, அதனால அதை சார்ந்து இருக்கிறது என்னன்னா இப்போ ஏரோ சிட்டி வந்திருக்கும், லாஜிஸ்டிக் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்திருக்கும், அது போக மேனுஃபேக்சரிங் பார்க்னு சொல்லுவாங்க உற்பத்தி பார்க் அது வந்திருக்கும் அதை சுத்தி. ஸோ இதனால கிட்டத்தட்ட 10 இருந்து 20 கோடி வந்து முதலீடுகள் வந்து இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளேயே நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் இப்ப இல்லை அப்படின்ற போது ஃபாரின் இன்டர்நேஷனல் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு இங்க போதுமான விமான சர்வீஸ் இல்லை, கார்கோவா இருக்கட்டும் லாஜிஸ்டிக்ஸ் இருக்கட்டும் இதெல்லாம் வந்து கொண்டு வரதுக்கும் கொண்டு போறதுக்குமே வந்து அவங்களுக்கு போதுமான ஏர்போர்ட் வசதி இல்லை அப்படின்னா பக்கத்து மாநிலத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஏர்போர்ட் கேன்சல் பண்ணதுனால கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பு வந்து இளைஞர்களுக்கு போயிடுது அப்படின்னும் சொல்றாங்க. ரெண்டாவது, இந்த பரந்தூரை வந்து கேன்சல் பண்றதுனால கிட்டத்தட்ட 10 வருஷம் பின்னோக்கி போறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படி சொல்றாங்க. ஏன்னா புதியதா வந்து ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அதை வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கி டெக்னிக்கலி அது கரெக்டா இருந்து விவசாய நிலங்களுக்கு வந்து அதுக்குண்டான இழப்பீடு விவசாயிகளுக்கு கொடுக்கறதுல இருந்து அந்த வீடு வச்சிருந்தாங்க அந்த பகுதியிலன்னா அந்த வீடுகள்ல வந்து அப்புறப்படுத்துறதுல இருந்து இதுக்கு நிறைய கால விரயங்கள் ஆகும். அதனால இதை வந்து பரிசீலனை பண்ணலாம் தமிழக அரசு அப்படின்னு நம்ம HKS வாய்ஸ் மீடியா சார்பா நம்ம சொல்லலாம். உடனடியாக, அதாவது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல முதல்வர் நினைக்கிற மாதிரி ஒரு மாற்று இடம், அதாவது விவசாயிகளை பாதிக்கப்படக்கூடாது, நீர்நிலைகள் பாதிக்கப்படக்கூடாது, வீடு இருக்கிற பகுதிகள் பாதிக்கப்படக்கூடாது, டெக்னிக்கலி சவுண்டா இருக்கிற பிளேஸ், அதாவது ஏர்போர்ட்டுக்கு ஏத்த ஒரு பிளேஸ், இதையெல்லாம் பார்த்து கூடிய விரைவில் அறிவிச்சு அவர் என்ன சொல்றாரு முதல்வர், இந்த இடத்த வந்து இப்ப தற்போது இருக்கிற சென்னை விமான நிலையத்திலே கிட்டத்தட்ட 5.5 கோடி பேர் பயணம் செய்யற அளவுக்கு நாங்க கூடிய விரைவில் அதை விரிவாக்கம் பண்ண போறோம் அப்படி சொல்றாருல, அதை சீக்கிரம் பண்ணிட்டு சைமன் டைம்ஸ் நீரோட மாற்று இடத்தை தேடி நம்ம பொருளாதாரம் தமிழகம் எந்த அளவுலையும் பின்னோக்கி போயிடக்கூடாது. தென்னிந்தியாவில்
முதல் மாநிலமா இருக்கணும் எல்லாத்துலயும், ஏன் இந்தியாவிலேயே முதல் மாநிலமா இருக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட எண்ணம். அதே போல தமிழக வெற்றி கழகத்தோட எண்ணம். ஸோ இது அரசியலுக்காகவோ இல்ல நான் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டேன் தேர்தல் பிரச்சாரத்துல அதனால என்னால மீற முடியாது அப்படின்றதுக்காகவும் அரசியலுக்காக பார்க்காம இந்த திட்டத்தை ஒண்ணு செயல்படுத்துங்க, இல்லையா கூடிய விரைவிலே புதியதாக ஒரு மாற்று இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த வேலையை வேகமா பண்ணுங்க அப்படின்றது தான் நம்மளோட எண்ணம். சோ இதே போல நல்ல பல விஷயங்களோட உங்களை அதிரடி அரசியல் பார்வையில அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.